ஹாய் எவ்ரிவான். இலங்கைக்கு அருகில ஈரான்ட கப்பல் ஒன்று இன்றைக்கு விபத்துக்குள்ளாகின நிலையில் இலங்கை படையால் மீட்கப்பட்டிருந்தாங்க. 180 பேர் இந்த கப்பலில் பயணித்த நிலையில தான் இலங்கைக்கு அண்மையில் இலங்கையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கப்பல் அடையாளப்படுத்தப்பட்டு இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டிருந்தாங்க. அதுலேயும் இதுவரைக்கும் 78 பேர் மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 180 பேர் இதில் பயணிச்சிருக்காங்க. இந்த கப்பலை நீர்மூழ்கி கப்பலூடாக, அதுவும் அமெரிக்காட நீர்மூழ்கி கப்பலூடாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்த நிலையில தான் இது விபத்துக்குள்ளாகி இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 78 பேர் மீட்கப்பட்டிருந்தாங்க. ஏனையவங்க இதுவரைக்கும் மீட்கப்பட இல்லை அல்லது காணாமல் சென்றிருக்காங்க. இவங்க இந்த யுத்தத்தில் தொடர்பு பட்டவங்களா என்று பார்த்தால் இல்லை. இந்த கப்பல் கடந்த மாதம் இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் வார நிலையில தான் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்குது. தொடர்ச்சியா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையில யுத்தம் நடைபெறுகிற நிலையில தான் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்குது. இது இலங்கைக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்று சொல்லி பார்த்தா இல்லை. இருந்தாலும் இலங்கை கூட அமெரிக்காவுக்கு அஞ்சின நிலையில ஈரானுக்கு ஆதரவாக செயற்படாம ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலையில தான் இலங்கை அரசாங்கமும் செயற்பட்டு வருது. அதில் ஒரு செயற்பாடா எதிர்கட்சியோட விமர்சனங்களுக்கு மத்தியில பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில தான் இன்றைக்கு இது மீட்கப்பட்டிருந்தாங்க. அதே போல சீனாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு தாக்குதல் மேற்கொண்டு அங்கே பல கொலை சம்பவங்களை மேற்கொண்டதோட பல இழப்புகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய யுத்தமாக மாற்றமடைஞ்சு மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது இஸ்ரேலும் அமெரிக்காவும். எனவே இந்த செயற்பாடை வன்மையாக கண்டிக்கிறதாகவும், இப்படியான செயற்பாடுல ஒரு நாளும் உலகத்துல சமாதானத்தை ஏற்படுத்த இயலாது, பேச்சுவார்த்தை ஊடாக மட்டும்தான் ஏற்படுத்த இயலும். இந்த செயற்பாடை வன்மையாக கண்டிக்கிறதா சீனாவும் ரஷ்யாவும் கூறியிருக்குது. இது ஒரு முக்கியமான விடயமா இருக்குது. நேத்தில இருந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல நாடுகளும் களம் காணுவதற்காக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளையும் நடாத்தி இருந்துச்சு. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள தளங்களையும் தாங்க பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதி கேட்டிருந்தது. இது எப்படின்னு சொன்னா மிரட்டி அனுமதி கேட்கறத போலதான் அமெரிக்கா கேட்குது. அனுமதியை கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா பொருளாதார அரசியல் ரீதியாக ஒவ்வொரு நாடாக மிரட்டப்படும். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்பெயின் மிரட்டப்பட்டிருந்தது. 1000 பில்லியனுக்கும் அதிகமான முதலீடுகள் ஸ்பெயின்ல அமெரிக்கா செஞ்சிருக்கிற நிலையில இந்த முதலீடுகளை நாங்க இல்லாம செய்வோம் என்று சொல்லி ட்ரம்ப் கூறியிருந்தார். என்றாலும் ஸ்பெயின் இதுக்கு தலை சாய்க்காத நிலையில அமெரிக்காவுக்கு எதிராகவே செயற்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் இந்த யுத்தத்திற்கு ஆதரவாக அல்லது எதிராக ஒவ்வொரு நாடுகளும் சேர்த்தால தான் தொடர்ந்து இந்த யுத்தம் நடக்குது. ஈரான் தனியாக தன்னிச்சையாக நின்று அங்க போராடுது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது. ஈரான்ட பல தலைவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் அவங்க மீண்டும் மீண்டும் தனியாக நின்று போராடக்கூடியவங்களா, தன்னிச்சையாக நின்று போராடக்கூடியவங்களா இன்றைக்கு வரங்காட்டியும் ஈரான் இருக்குது. ஈரானை ஒருபோதும் இவர்களால் அழிக்க முடியாது என்று சொல்லி ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கூறியிருந்தார். எங்கட ஆயுதங்கள்ல 10% மாத்திரம்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கோம். எங்கட ஒவ்வொரு உயிர்கள் இருக்கும் வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடுவோம் என்று சொல்லி ஈரான் தரப்பு கூறியிருக்குது. இருந்தாலும் மத்திய கிழக்கே மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையும், மத்திய கிழக்குல இந்த பிரச்சனை காரணமா எரிபொருள் விலை உலக சந்தையில அதிகரிச்ச நிலையிலையும், மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பொருளாதாரம் சந்தித்துள்ள நிலையிலையும், பல நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சிகளும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற பயமும் ஏற்பட்ட நிலையில தான் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. எனவே அடுத்த கட்டமாக இது எப்படியான நகர்வுகளை நோக்கி இது எப்படியான நகர்வை நோக்கி நகரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.